இப்போது அனைவருக்கும் வணக்கம். மைக்கு பிடிச்சதும் நான் வந்ததும் சொன்னேன், எல்லோரும் வந்து நம்ம பேச போகிறோம், எல்லோரும் ஸ்டேஜுக்கு வர போகிறோம் அப்படின்னு. அப்போ முன்னால் வரிசையில் உட்காந்தா தாண்டா கூப்பிடுவீங்க, நாங்கள் போய் பின்னால் உட்காந்துக்கிறோம், சேருக்கு சந்தில் போய் படுத்துக்கிறோம் கம்முன்னு அப்படின்ற கண்டிஷனில் சிலர் வந்து செட் ஆகியிருக்காங்க. அடித்து கேட்பேன் அப்பவும் சொல்லாதுன்னு வாங்க. அது மாதிரி 5 வாட்டி கூப்பிட்டாலும் கூப்பிட்டு பேச வச்சுப்படலாம். இன்றைக்கி பேசலைன்னா நாளைக்கு பேச வச்சிடலாம் ஒன்று. இப்போது கொடுமுடி சதீஷ்குமார் வந்து பேசினார். அவருடைய ஆன்மீக உரை நம்ம பல தளங்களில் பல இடங்களில் கேட்டிருக்கோம். ரொம்ப டீப்பான உரை. அதாவது நிறைய பேர் நம்ம வந்து ரொம்ப டயர்ட் ஆனதுனால அதில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாமல் கூட இருந்தது. எப்படி கரெக்டாக சொல்லிட்டேன்னா ரைட். அப்போது இதை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அதனால் என்ன பண்ணணுன்னா, இவருக்கு பேசுனதெல்லாம் டேப் ஆகுது இல்லையா, இதை வந்து நம்ம திருப்பியும் வந்து நம்ம யூடியூப் தளத்தில் வந்து கேட்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னது மறுபடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது, திருப்பியும் கேட்கலாம். அப்போ எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நான் அவர்கிட்ட முன்னமே கூப்பிட்டு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 வாரம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்ததனுடைய டெலிவரியை நமக்கு கொடுத்துருக்காரு சார். அது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வந்து ஒரு 10 மணி நேரம் படிக்கிறத ஒரு அரை மணி நேரத்தில் கொடுத்துருக்காரு. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்றான். நீங்கள் அவருடைய உரையை கேட்க ஆரம்பித்தா அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க, மற்ற கவலைகள் மறந்து போயிடும். அதனால் அவர் பேசுகிறது பக்தியை மட்டுமே அப்படியே ஸ்டீரியோ லைனில் கொண்டு போனால் கூட அவர் அந்த மாதிரி கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதை மறுபடியும் கேளுங்க, கேட்கல ஒரு புதிய உத்வேகம் நமக்கு கிடைக்கும். 1. 2வது வந்து பரமேஸ்வரன் சார். நம்ம குழுவில் எஸ்பி பாலசுப்ரமணியம்னா அவரைத்தையும் சொல்லணும். அவரை பாட ஆரம்பித்தார்னா அவர் வாட்டுக்கு மெய் மறந்து பாடிக்கிட்டே இருப்பார். இப்போ நான் பாடிக்கிட்டே இருக்க சொல்லிடுவேன், ஆனால் பசிக்கும்ல, அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அதனால் செவிக்கு உணவு சேர்றப்ப வயிற்றுக்கும் வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கணக்கு. அதனால் அவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அவர் நிறைய கருத்துக்களை எடுத்து சொன்னார். அதே மாதிரி அடுத்தபடியாக ஸ்ரீகாந்தன் சார், அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ நம்ம சாப்பிட போகிற உணவுகள் எல்லாத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட்டு அவர் தான் பண்ணியிருக்கார். அதாவது காய்கறிகள்லேருந்து கிராசரியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சேர்க்கறது அப்படிங்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நம்மளை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கே கஷ்டப்பட்டோம், ரைட்டா? ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பழனி வரைக்கும் நம்மளை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கே கஷ்டப்பட்டோம். நம்ம எல்லாத்துக்கும் உணவு வழங்குறதுக்கான அந்த மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய வேலை. அதை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நாளைக்கு தரிசனத்துக்கும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம கூட எவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு எல்லோரும் பார்த்தோம். அது இல்லாமல் நாளைக்கு முகூர்த்த நாள் வேறு, அதனால் எக்கச்சக்கமான கல்யாணம் இருக்கும். அதனால் நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா போய் கோயிலுக்குள்ளே உள்ளே நின்று சாமி கும்பிட்றதுங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி, ஏதாவது டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் நிற்கிறதுங்கிறது. அதனால் நம்ம குழுவில் ஒரு 10 பேரை மட்டும் அனுப்பி அவங்க முன்னாடி நின்று சாமியை கும்பிட்டு வரட்டும், நம்ம எல்லாருமே வந்து பின்னால் நின்று கும்பிட்டுக்கலாம். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, அந்த கம்பிக்கு உள்ளே கம்பிக்கு வெளியேன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதை அவர் சார் சொன்னார், அந்த தகவலும் எனக்கு வந்தது. ஸோ அந்த வகையில் போன முறை நமக்கு வந்து கோயிலில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்தது சார் தான் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் பெரிய மனுஷன் தான் யா அப்படின்னுவாங்க இல்லையா, அது மாதிரி எவ்வளோ தன்னடக்கத்தோடு சொல்கிறாரு பாருங்க, அது பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துட்டா, எப்படிப்பா இவ்வளோ தன்னடக்கம் வந்துச்சு அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டுக்காரம்மா முன்னால் உட்காந்துருக்காங்க, அதனால் வந்த தன்னடக்கமாக கூட இருக்கலாம், தெரியலை என்னென்னு. ஸோ மொத்தத்தில் சாரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை அப்படிங்கிறது வந்து நம்ம கடமைக்காக செய்கிறோம். அந்த வேலை செய்யலைன்னா நமக்கு வந்து வருமானத்தில் வந்து பற்றாக்குறை வரும், அல்லது வந்து நமக்கு வருமானம் வேணும், அந்த மாதிரியான ஐடியாலாம் செய்வோம். ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டால், அதிசயமான விஷயம் என்னென்னா, தான் செய்யக்கூடிய பணியை, அந்த கோயில் பணி அப்படிங்கிறத விரும்பி ரசித்து ருசித்து பண்ணுறாரு சார். அதுதான் பெரிய விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாத்துக்கும் அமையாது. இப்போ ஒரு புரோட்டா மாஸ்டராக இருக்கான்னா, வரையன் பூரா நம்மகிட்ட திங்கிறதுக்கே வரையான் பாரு அப்படின்னு புரோட்டா வீசினான்னு வச்சுங்களேன், அதை சாப்பிட்டு நமக்கு பசி ஆறாது. ஆனால் வர்றவங்க எல்லாத்துக்கும் நான் பசி ஆத்துறேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு பண்ணாக்கும் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிறைவான ஒரு பணி முருகப்பெருமான் அவருக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையும், நிறைவான சிந்தனையும், நிறைவான மகிழ்ச்சியான மனோநிலையும், சந்தோஷமான குடும்பத்தையும் கொடுக்கட்டுன்னு உங்கள் சார்பாக நம்மளும் வேண்டிக்கிறோம். அடுத்தபடியாக இப்போ வந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் சொல்லணும், சாப்பிட போகலாமா இல்லை நமக்கு சக்தி கணேசன் ஜோசியம் பேச ரெடியாக இருக்கார், அவர் கையில் மைக்கை கொடுக்கலாமா
இல்லை சாப்பிட போகலாமா? சாப்பிட போகலாம். சரி சரி, அப்போ முதல்ல சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு வந்து முரட்டுத்தனமாக 3 மணி வரைக்கும் கூட பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ சாப்பிட்டுட்டு வந்து அனைவரும் சீக்கிரமாக அசம்பிள் ஆகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் தூங்க வைக்கும் பொறுப்பு திரு சக்தி கணேசன் மகர்சம் ஒப்படைக்கப்படுகிறது. அப்படி வச்சுக்கிருவோமா? சரி, அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ உணவு தயாராக இருக்குது சார். தயாராக இருக்கா? தயாராக இருக்குது. எல்லோரும் டைனிங்க்கு கீழே தான் போகணுமா? கீழே தான் போகணும். போய் சாப்பிட்டுட்டு மேலே வந்துடுவோம். அப்புறம் மீண்டும் நம்மளுடைய மீட்டிங் வந்து கண்டினியூ ஆகும். நன்றி.